ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். இப்போ நமக்கு ஜஷ்டி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 5வது நாள். நிறைய பேர் தாய்மார்கள், அக்கா, அண்ணா எல்லாருமே விரதம் இருப்பாங்க. இந்த ஜஷ்டியில் விரதம் இருந்தால் நம்ம எப்பேற்பட்ட கர்ம வினையிலையும் நம்ம வென்று நம்ம வந்துடலாம். வாழ்நாளில் திருமணமாகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்குமே இந்த ஜஷ்டி உகந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜஷ்டியில் நிறைய பேருக்கு விரதம் இருக்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்கும். நாளைக்கு ஜஷ்டி விரதம். இந்த 6 நாள் 5 நாள் இருக்க முடியாதவங்க நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு உணவு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, ஜஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த உணவை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அவள், கெட்டி அவள், சிகப்பவுள், அதுலேயே பார்த்திங்கன்னா தேங்காய், நாட்டு சக்கரை, வெல்லம் போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டு தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். அதுலேயே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த திராட்சை எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு அவலில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை ரொம்ப பசி தாங்க முடியாதவங்க இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் விரதத்தப்போ சாப்பிட்றப்ப. இல்லைன்னா நீங்கள் வெறும் பால் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மிளகு மட்டும் எடுத்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க ஜஷ்டி விரதத்துக்கு. நீங்கள் அப்படியே இந்த ஜஷ்டியில் விரதம் இருக்கலாம். தாராளமாக இருக்கவே முடியாதவங்களுக்கு தான் இந்த அவல். ஓகே, பாய். நாளைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னு பார்க்கலாம்.